உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது ஜெயா டிவியின் பபிள் பெயின்ஸ் வழங்கும் மார்கழி உற்சவம் 26ஆம் ஆண்டு கர்நாடக சங்கீத விழா. பவர்ட் பை கோகுல் சாண்டால் மற்றும் வீனஸ் வாட்டர் ஹீட்டர். அசோசியேட் ஸ்பான்சர் கெப் பயோ கிச்சன் கிளீனர். நான் இன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுதே பஜரே கோபாலம் அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனையை வச்சுதான் தொடங்கினேன். சதாசிவ பிரம்மேந்திராள் இதுல சொல்றது என்ன அப்படின்னா, கோபாலனுடைய நாமத்தை பஜி. யார் பஜித்தா அப்படின்னு சொல்லும் பொழுது, பஜ கோபாலம் பஜித்த குச்சேலம். கோபாலனுடைய நாமத்தை எந்நேரமும் குச்சேலன் பஜித்து கொண்டே இருந்தாராம். குச்சேலருக்கு என்ன வேண்டியிருந்தது? செல்வம் வேண்டியிருந்தது. ஆனால் செல்வ பெருக்கை தந்தாராம். பரமஹம்சர்களோடு எப்பொழுதும் விளையாடுபவராக இருக்கின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அப்படிப்பட்ட திருஜகன் மூலமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய நாமத்தை பஜி அப்படின்னு சொல்றார். நாம சங்கீர்த்தனத்துக்கு இணை அதுவே. இறைவனுடைய நாமத்தை கானமாக பாடும் பொழுது அதற்கு பலன்கள் இன்னும் பன்மடங்கு பெருகுகின்றது அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்துல கண்ணனுக்கு ஈடு இணையே கிடையாது. கம்பராமாயணத்துல ராமனை பற்றி சொல்லும் பொழுது ஏழை ஏதளன் என்று பாராமல்னு சொல்கின்றார். யாரு என்ன அப்படிங்கிறத பார்க்காம எல்லாரிடத்திலும் சகல ஜீவராசிகள் இடத்திலும் ஒரே மாதிரி காருண்யத்தோடு இருக்கின்றாரே, அப்படிப்பட்ட இறைவனை எங்கு சென்று நாம் காண முடியும் என்று வியந்திருக்கின்றார்கள் மகானுபாவர்கள். அப்படிப்பட்ட தெய்வம் கண்ணபிரான் என்று சொன்னால் மிகையே ஆகாது. தினம் தினம் நாமமும் கானமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பல கச்சேரிகளை பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு சற்று வித்தியாசமாக ஒரு சங்கீத உபன்யாசத்தை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். கண்ணன் கருணை அப்படிங்கிற தலைப்புல சங்கீத உபன்யாசத்தை நிகழ்த்த இருக்கின்றார்கள் கலை மாமணி ஸ்ரீமதி விஷாகாஹரி அவர்கள். ஸ்ரீமதி விஷாகாஹரி அவர்கள் கர்நாடக இசையானதை இசை மேதை திரு லால்குடி ஜெயராமன் அவர்களிடத்திலும், அதே போல ஹரிகதையை மகானுபாவர் ஸ்ரீ 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 கிருஷ்ண பிரேமி சுவாமிகளிடத்திலும் பயிலும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர். இவர் எத்தனையோ மேடைகளில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் ஹரிகதைகளை நிகழ்த்தி தனக்கென்று ஒரு முத்திரையை படைத்தவர். அது மட்டுமல்லாது விஜயஸ்ரீ என்னும் ஒரு ஸ்தாபனத்தை இன்று அமைத்து அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக அடுத்த தலைமுறைக்கும் சனாதன தர்மத்தின் மேன்மை என்ன என்பதை உணர்த்தி வரக்கூடியவர். ஸ்ரீமதி விஷாகாஹரி அவர்களோடு மேடையை அலங்கரிக்கும் வித்வான்கள்: வயலின் ஸ்ரீ ஹெச்என் பாஸ்கர், மிருதங்கம் ஸ்ரீ எஸ்ஜே அர்ஜுன் கணேஷ், கஞ்சிரா ஸ்ரீ அனிருத் ஆத்ரேயா, தம்புரா ஸ்ரீமதி உமா ராமச்சந்திரன். கண்ணனல்லாலில்லை கண்டீர், கண்ணனல்லாலில்லை கண்டீர், சரணது நிற்க சரண். கண்ணனல்லாலில்லை கண்டீர், சரணது நிற்க வந்து மண்ணின் வாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். வடமதுரை 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 பிறந்தான். திண்ணமானும் திண்ணமானும் உடைமை உடைமை உண்டேலவன் அடி சேர்த்து உய்மினோ எண்ண வேண்டா நும்மது நும்மது ஆதும் நும்மது ஆதும். அவனன்றி மற்று இல்லையே, அவனன்றி மற்று இல்லையே, அவனன்றி மற்று இல்லையே. கோவிந்த நாமசாரம், கோவிந்த நாம
நாமசாரம் கஜேந்திர ரக்ஷண தீரம் கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷண தீரம் கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷண தீரம் கவிஜனகில் மந்தாரம் கவிஜனகில் மந்தாரம் கனகஜித சுஷரீரம் கவிஜனகில் மந்தாரம் கனகஜித சுஷரீரம் கவிஷசிநயன விலாசம் கவிஷசிநயன விலாசம் கவிஷசிநயன விலாசம் கவிஷசிநயன விலாசம் கவிஷசிநயன விலாசம் ரமணீய முகாபாசம் शिवगणादि विश्वासं श्री गुरु गुहबनोलासं कविशशिनयन विलासं रमणीय मुखवासं शिवगणादि विश्वासं श्री गुरु गुहबनोलासं गोवर्धन गिरीशं स्मरामि वर्धन गिरीशो स्मरामि गणेशो गोवर्धन गिरीशो स्मरामि गोपिकादिमनोहरं गर्वितकंसादिहरं गोवर्धन गिरीशो स्मरामि गोपिकादिमनोहरं गर्वितकंसादिहरं गोवर्धन गिरीशो स्मरामि கண்ணன் கருணை என்று இந்த வருட மார்கழி உற்சவத்துக்கு தலைப்பு எடுத்துட்டு இருக்கோம். கண்ணனுடைய கருணை, கடவுளுடைய கருணை யாருக்கு உண்டு யாருக்கு கிடையாது? இந்த கேள்வி எல்லாருக்குமே நம்மளுடைய மனதில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய கேள்விதான். பகவான் கண்ணன் சர்வேஸ்வரனுடைய கருணை ஏழைகளுக்கு தானா, இல்லை பணக்காரர்களுக்கு தானா? பணக்காரன்னா அவ்வளோ பணம் அவனுக்கு இருக்கு, ஏழை பாரு கடவுள் கருணையே பண்ணல பார் அப்படின்னு ஏழை சொல்கிறான். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா ஏழைகளுக்கு தான் குழந்தைகள் பிறக்கிறது, அவளுக்கு இருக்கிற கருணை நமக்கு பணக்காரர்களுக்கெல்லாம் குழந்தைகளே பிறக்க மாட்டேங்கிறது, அதனால நமக்கு கடவுள் கருணை இல்லையா, அவளுக்கு தான் இருக்கா அப்படின்னு பணக்காரர்கள்லாம் சொல்கிறா. அதே போல் படித்தவனுக்கு தான் அந்த கண்ணனுடைய கருணை, கடவுளுடைய கருணை இருக்குது அப்படின்னு பார்த்தா படித்தவனுக்கு தான் ஏராளமான குழப்பங்கள் மனசில், ஓவர் திங்கிங், நிறைய யோசனைகள். அப்போது படிக்காதவன் பார்த்தா ஹாயாக நிம்மதியாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், நல்ல சாப்பாடு 3 வேளையும் சாப்பிட முடியறது. அப்போ படித்தவனுக்கு கருணையா, படிக்காதவனுக்கு கருணையா, பணக்காரனுக்கு கருணையா, ஏழைக்கு கருணையா, நல்ல வியாதி இல்லாத பலமுடையவனுக்கு கருணையா, அந்த பலத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இவா சொல்கிறா வியாதி வந்தாலும் இவனுக்கு நல்ல புத்தி இருக்கே, இவனுக்கு தான் கருணை, அவனுக்கு கருணை கிடையாது. இப்படி ஒரு போட்டி. இந்த குலம், இந்த கோத்திரம், இந்த படிப்பு, இந்த பணம், இந்த சொத்து இருந்தா கருணையா, இல்லாத போனா கருணையா? யாருக்கு கருணை புரிவார்? பகவான் ஒருத்தர் உண்டா? உண்டுனா அந்த கருணை உண்டா? இந்த கேள்விகள் எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்விகள் தான். அப்போது இதோடைய ஆன்சர், இதோடைய பதில்
சாக்ஷாத் கண்ணனே என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பகவத்கீதையில் 9வது சாப்டரில் சாப்டர் 9 அதில் கண்ணன் சொல்கிறான், சமோகம் சர்வபூதேஷு சமோகம் சர்வபூதேஷு ந மே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ யே பஜந்தி தூ மாம் பக்த்யா மயி தேஷு சாப்யஹம் சமோகம் சமோகம் சமோகம். நான் எல்லாருக்கும் சமம். புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு யானையிலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு கழுகு ஜட்டாயுலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு அணில்லேருந்து ஆரம்பிச்சு, ஒரு குரங்கு சுக்ரீவன் ஹனுமார்லேருந்து ஆரம்பிச்சு யாருக்குமே நான் புது இல்லையே. பிரியப்பட்டவர் மாதிரி தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவன் தேவாதி தேவன் தானே சொல்கிறா. அப்போ ராட்சசனை அடித்தால. இப்போ நிறைய பேர் கேட்குறா, அப்போ ராட்சச குலத்தை கண்டாலே வெறுப்புங்கிறதுனால தான் ஒரு இனத்திலேருந்து அந்த கடவுள் பிறந்து ஒரு இனத்தையே அழிச்சார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு பார்த்தா அதோட பதிலை நம்மளே கொஞ்சம் யோஜனை பண்ணணும். ராவணனை கொன்னான்னா அந்த ராட்சச குலத்தையே அழிச்சார்னு அர்த்தம் இல்லை. ராவணனை கொன்று யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணார்? அந்த ராட்சச குலத்தில் இருக்கிற ஒரு அதே ராவணனுடைய தம்பியை தானே பட்டாபிஷேகம் பண்ணார். அப்போ ராட்சச குலத்துக்கு எதிரியா? இல்லையே. விபீஷணன்கிறவன் ராட்சசன் தானே, ராவணனுடைய தம்பி தானே. அப்போ ராவணனை கண்டா அந்த இனத்தை கண்டாலே பிடிக்காது, அந்த குலத்தை கண்டாலே பிடிக்கும். இதெல்லாம் நம்ம சொல்ற அனாவசிய வார்த்தைகள். அவனுடைய வேல்யூவை இறக்குறோம். நம்மளோட மனசை ஏற்ற வேண்டியிருக்க அவருடைய வேல்யூவை கீழே இறக்குறோம். அவருக்கு எந்த குலமும் கோத்திரமும் ஜாதியும் இனமும் மொழியும் மாநிலமும் தீவும் கான்டினென்ட்டோ பிரதேசமோ இல்லை படிப்போ அறிவோ பணமோ சொத்தோ எதுவுமே அவருக்கு தடை கிடையாது. அவனுடைய கருணை எல்லாருக்கும் பொது. ராவணனை கொன்னான்னா அந்த ராட்சச குலத்தையே அழிச்சார்னு அர்த்தம் இல்லை. ராவணனை கொன்று யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணார்? அந்த ராட்சச குலத்தில் இருக்கிற ஒரு அதே ராவணனுடைய தம்பியை தானே பட்டாபிஷேகம் பண்ணார். அப்போ ராட்சச குலத்துக்கு எதிரியா? இல்லையே. விபீஷணன்கிறவன் ராட்சசன் தானே, ராவணனுடைய தம்பி தானே. அப்போ ராவணனை கண்டா அந்த இனத்தை கண்டாலே பிடிக்காது, அந்த குலத்தை கண்டாலே பிடிக்கும். இதெல்லாம் நம்ம சொல்ற அனாவசிய வார்த்தைகள். அவனுடைய வேல்யூவை இறக்குறோம். நம்மளோட மனசை ஏற்ற வேண்டியிருக்க அவருடைய வேல்யூவை கீழே இறக்குறோம். அவருக்கு எந்த குலமும் கோத்திரமும் ஜாதியும் இனமும் மொழியும் மாநிலமும் தீவும் கான்டினென்ட்டோ பிரதேசமோ இல்லை படிப்போ அறிவோ பணமோ சொத்தோ எதுவுமே அவருக்கு தடை கிடையாது. அவனுடைய கருணை எல்லாருக்கும் பொது. இது எப்படின்னா மழை தண்ணீர் போல. பாஷ்யத்தில் கமெண்ட்ரியில் இப்படி மழை தண்ணீர் ஒரு வயலில் பட்டுதுன்னா அந்த வயலில் இருந்துக்கு அந்த மழை அந்த அந்த பீஜம் நாற்று நட்டவர்களுக்கு அது அரிசியாக விளையிறது அந்த மழை தண்ணீர்னால. அதே சாக்கடையில் போய் விழுந்ததுன்னா அது சாக்கடையாக மாறிடும். அந்த மழை தண்ணீரே சாக்கடையாக மாறிடும். வயலில் விழுந்த தண்ணீர் அரிசியாக மாறுறது. சமுத்திரத்தில் சிப்பிக்குள்ளே ஆயிஸ்டருக்குள்ளே விழுந்ததுன்னா அது முத்தாக மாறுறது. மழை தண்ணீர் ரொம்ப பார்ஷியலாக இருக்குது. இந்த சிப்பிக்குள்ளே விழுந்தது மட்டும் முத்தா மாறுறது, ஆயிஸ்டருக்கு மட்டும் முத்தா மாறி இங்கே பாரு சாக்கடையாக மாறி இருக்குன்னு மழை தண்ணீரை குறை சொல்ல முடியுமா? மழை தண்ணீர் எல்லாருக்கும் பொது. நம்ம பாத்திரம் யார்கிட்ட அந்த மழை தண்ணீர் விழறதோ, அந்த ரெசிபியன்ட் யார் மேலே விழறதோ, சத்பாத்திரமாக இருந்தா, நல்ல நற்குணங்கள் உடையவராக இருந்தா, விபீஷணனுக்கும் அந்த கருணை பொதுதான். ராவணனுக்கும் எதிவா ராவணஸ்வயம், ராவணா நீ மாறி வந்தா நான் உன்னை வதமே பண்ண மாட்டேன்னு சொன்னார் ராமர். அந்த கருணைக்கு பாத்திரமாக தெரியல ராவணனுக்கு பிற மனைவி மேல கை வச்சான். அப்போ அவர் பார்க்கிற ஒரே டிஸ்டிங்ஷன், ஒரே பேதம், ஒரே வித்தியாசம், நல்லவனா கெட்டவனா, அவ்வளோதான். அவன் பக்தனா அபக்தனா?
பக்தன்கிற இந்த இடத்துக்கு நல்லவன் அர்த்தம். அப்போ ஏ பஜந்தி து மாம் பக்தியா, இதை காண்பிக்கக்கூடிய கதைகள் தான். இதெல்லாம் சொல்லலாம், நிரூபணம் பண்ண முடியுமா? கதைகள் உண்டா அப்படின்னு எப்பவுமே ஒரு தியரம் அப்படின்னா ப்ரூஃப் உண்டு மேத்தமெட்டிக்ஸில். அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு அவனுடைய கருணை. கண்ணனா கந்தனா யாரா இருக்கட்டும், இஷ்ட தெய்வம், அந்த ஈஸ்வரனுடைய கருணை எல்லாருக்கும் பொது. இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிரூபிக்கும்படியாக ஸ்லோகங்கள், பல ஸ்லோகங்கள். அதில் தான் இன்றைய தினம் ஒரு 7 கதைகள் 3, 4ன்னு பிரிச்சுட்டு இருக்கோம். இந்த 2 பாகமாக இந்த 7 கதைகளில் அவனுடைய கருணை குலத்தை பார்க்கல, ஆச்சாரத்தை பார்க்கல, படிப்பை பார்க்கல, பணத்தை பார்க்கல, சொத்தை பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவனுடைய நற்குணத்தை தான் பார்த்து கருணை. அப்படி கர்மா எல்லாருக்கும் பொது, கஷ்ட நஷ்டம் எல்லாருக்கும் பொது, கருணை பக்தனுக்கு தனி. அப்போ அந்த கருணை இவனுக்கு மட்டும் புரிகிறாரு, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்காரு. அவன் புரிஞ்சுன்னு இருக்கான், அந்த கருணையை அவர் பொழிஞ்சிருக்காருன்னு. இப்போ நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம மேலேயும் எத்தனை கருணை காட்டுறாரு, ஏன் இவ்வளோ கருணை காட்டுறாரு, இவ்வளோ கருணை தாங்காது அப்படின்னு சில பகான்கள்லாம் பாடுறான். இவ்வளோ கருணை தாங்காதுப்பா. அந்த மாதிரி முதல்ல யார் இடத்துல கருணை காண்பிச்சார்? ஏழை ஏதலன், ஏழை ஏதலன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்ற அவர்க்கு இன்னருள் சுரந்த மாழை மான்மட நோக்கி தோழி உம்பியம்பி என்றொழிந்திலே உகந்தே உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி, தோழன் நீ எனக்கு, எனக்கு நீ தோழன் இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட, மனத்து இருந்திட, மனத்து இருந்திட ஆழிவண்ணா 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 நில்லடியினை அடைந்த அணி பொழில் திருவரங்கத்தம்மானே, திருவரங்கத்தம்மானே, திருவரங்கத்து அம்மானே. ஏழை ஏதலன், ஏழை ஏதலன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்ற அவர்க்கு இன்னருள் சுரந்த மாழை மான்மட நோக்கி தோழி உம்பியம்பி என்றொழிந்திலே உகந்தே உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி, தோழன் நீ எனக்கு, எனக்கு நீ தோழன் இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட, மனத்து இருந்திட, மனத்து இருந்திட
சுரந்திட ஆழிவண்ணா 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 நில்லடியினை அடைந்த அணி பொழில் திருவரங்கத்தம்மானே திருவரங்கத்தம்மானே திருவரங்கத்து அம்மானே. ஏழை பார்க்கல, ஏதலன் ஒன்றும் படிக்கல அப்படிங்கிறது பார்க்கல, கீழ்மகன் அவன், இவர் ராஜா இவர் கீழ்மகன், அதாவது ராஜா கடியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சிட்டிசன் பிரஜை அப்படின்னு பார்க்கல. எதையுமே பார்க்காம மற்ற அவருக்கு இன் அருள் சுரந்து, கண்ணன் கருணைனா இன் அருள் தானே. யாரு? குஹன். ராமாவதார காலத்துல குஹன் ஒரு வேடுவன், காட்டில் இருக்கார். காட்டில் இருக்கார். ராமரோ சக்கரவர்த்தி திருமகன். ஆனா அவர் சொல்ற வார்த்தை ராமஸ்ய ஆத்ம சமசகாயா. ராமனுக்கு ஒரு சகானா அது இந்த வேடுவன் தான். என்னது, காடுவாழ் ஜாதியில் இருக்கிற ஏதோ ஒரு வேடுவன் சக்கரவர்த்தி திருமகன் என்னுடைய ஃப்ரெண்டு தோழன், நீ எனக்கு இங்கொழி, நீ எனக்கு தோழனப்பா. அதுவும் அது மட்டும் இல்லை, சீதையை இன்ட்ரடியூஸ் பண்றார். பாத்தியா குஹா, அங்க பாரு, இது பாரு, உன்னுடைய ராணி அப்படின்னு சொல்லணும் இல்லையா, சொல்லலை. ஜனகருடைய குமாரி அப்படின்னு சொல்லணும் இல்லையா, சொல்லலை. தசரதருடைய மாற்றுப்பெண் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, சொல்லலை. என்னோட மனைவி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சொல்லலை. சீதையை இன்ட்ரடியூஸ் பண்றா. இப்பெல்லாம் சோஷியல் சோஷியல் சோஷியல்ங்கிறாளே, ராமர் எவ்வளவு சோஷியல்ங்கிறத ஆழ்வார் சொல்றார். உன் தோழி, உன் தோழி குஹா, என்ன தலையை குனிஞ்சின்னு இருக்க, தலையை தூக்கி பாருப்பா. உன் தோழி, உன் மன்னின்னு கூட சொல்லல, உன் தோழி பாரு, என்ன கண்ணை பாருப்பா. மாழை மான் மட நோக்கி, அவ கண் எப்படி இருக்கு பாரு. அந்த மான் அப்படியே குதிச்சு குதிச்சு போச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மிருகசாபாக்ஷி, அழகான வார்த்தை. மாழை மான் மட நோக்கி, அவ உன் தோழி, நான் உனக்கு தோழன் அப்படின்னு தானே சொல்லணும். அவ உனக்கு தோழி, நீ எனக்கு தம்பி. உம்பி எம்பி என்றொழிந்திலை அப்படின்னா ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னாள் மட்டுமா அந்த ஃபேமிலி? குஹனையும் தம்பிங்கிறார். லக்ஷ்மணா தள்ளு, உம்பி எம்பி, இந்த லக்ஷ்மணன் வந்து உன் தம்பி. உம்பி எம்பி அப்படின்னு எல்லாரையும் தம்பி தம்பி தம்பின்னு விபீஷணரை சகோதரனா சேர்த்துக்கிறார், சுக்ரீவனை சகோதரனா சேர்த்துக்கிறார். அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனுடைய கருணை, சுஜன ஜீவனா சுஜன ஜீவனா ராமா 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 சுகுணபூஷண ராமா சுஜன ஜீவன ராமா சுகுணபூஷண ராமா சுஜன ஜீவன ராமா. भुजगभूषणार्चित भुजगभूषणा
सुजन जीवन आत्मचलित कृतचंदन सुजन जीवन राम सुगुणभूषण राम सुजन जीवन चारु नेत्र श्रीकलत्र श्रीरम्य गात्र चारु नेत्र श्रीकलत्र श्रीरम्य गात्र चारु नेत्र गात्र तारक नाम सुचरित्र दशरथ पुत्र चारु नेत्र श्रीकलत्र श्रीरम्य गात्र तारक नाम सुचरित्र दशरथ पुत्र तारक धर्मपाल रघुवर निर्मल त्यागराज सुजन जीवन रघुवर निर्मल त्यागराज सुजन जीवन राम सुगुणभूषण राम सुजन जीवन चारु नेत्र श्रीकलत्र श्रीरम्य गात्र चारु नेत्र श्रीकलत्र श्रीरम्य गात्र चारु नेत्र तारक नाम सुचरित्र दशरथ पुत्र चारु नेत्र श्रीकलत्र श्रीरम्य गात्र तारक नाम सुचरित्र दशरथ पुत्र तारक धर्मपाल
ரகுவர நிர்மல தியாகராஜ சுஜன ஜீவன ரகுவர நிர்மல தியாகராஜ சுஜன ஜீவன சுகுண பூஷண ராம சுஜன ஜீவன சுஜன ஜீவனா சுகுணபூஷணா. குணமே அவருக்கு பூஷணம். காட்டு கிளம்புறார், கையில் கங்கணம் இல்லை, காதில் அந்த குண்டலங்கள் இல்லை, தலையில் கிரீடம் இல்லை, இடுப்பில் பீதாம்பரம் கூட இல்லை, எல்லாம் மரவுரி கட்டின்னு கிளம்புறார். அடாடா பூஷணமே இல்லையே அப்படின்னு பார்த்து வருத்தப்படுவா இல்லையா? அப்போதான் கந்தர்வராஜ பிரதிமம், எப்படி பட்டாபிஷேகத்துக்கு கிளம்பும்பொழுது கந்தர்வராஜ பிரதிமம் அப்படின்னு சொல்கிறார். கந்தர்வராஜன் தான் இருக்கிறதுலே அழகாக இருப்பான் போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அதே வார்த்தையை காட்டுக்கு எந்த பூஷணமும் இல்லாமல் கிளம்பும் பொழுது வால்மீகி சொல்கிறார் கந்தர்வராஜ பிரதிமம். லோகே விக்கியாத பௌருஷம் தீர்க்கபாகும் அப்படின்லாம் சொன்னேன். அதே மாதிரி கந்தர்வராஜ பிரதிமங்கிறாரு. குண்டலம் இல்லையே, கிரீட்டம் இல்லையே, ஒன்றுமே ஒரு பூஷணம் கூட இல்லையே, ஹாரம் பதக்கம் எதுவுமே இல்லையே. அப்படின்னா அவருக்கு எது பூஷணம்? சுகுண பூஷணா ராமா. அதுக்கு கமெண்ட்ரி, அவருக்கு எது பூஷணமா, அப்பா என்ன சொன்னாலும் சிரமேற்கொண்டு பண்ணுவார் இல்லையா, அதுதான் தலைக்கு பூஷணமா. சிரமேற்கொண்டு பண்ணுறது. சத்தியமே பேசுவார் இல்லையா, அதுதான் வாய்க்கு பூஷணமா. கையால் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பார் இல்லையா எல்லா ஏழை எளியவர்களுக்கும், அதுதான் கைக்கு பூஷணமா. அதனால சுஜன ஜீவனா சுகுணபூஷணா. அப்ப குகன் இடத்துல ஆச்சாரம் பார்த்தாரா, விசாரம் பார்த்தாரா? அவரை போய் குகனை போய் கட்டிக்கிறாரே. வியாதஸ்யாச்சரணம் த்ருவஸ்ய ச வயஹ வித்யா கஜேந்திரஸ்ய காய வியாதஸ்யாச்சரணம் த்ருவஸ்ய ச வயஹ வித்யா கஜேந்திரஸ்ய காய. வியாதஸ்யனா ஒரு வேடுவன் இடத்துல ஆச்சாரம் பார்த்தாரா? அதனால அந்த ஈஸ்வரன் கருணை, கண்ணன் கருணை, ராமர் கருணை எல்லாருக்கும் பொது. அந்த வேடுவன் இடத்துல பார்க்கலை ஆச்சார விசாரத்தை. மடி ஆச்சாரம் பார்க்கல, ஏழை பார்க்கல, ஏதலன் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அடுத்தது த்ருவஸ்ய ச வயஹா. இந்த வயசு இருந்தாதான்ப்பா நான் பழகுவேன் அப்படின்னு யாருமே சொல்லுவா இல்லையா? கிளாஸ்மேட்ஸே ஆமாம்மா ரொம்ப சின்ன குழந்தை என்னால் பழக முடியாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா சில பேர். இல்லை அவெல்லாம் ரொம்ப பெரியவா, மாமாக்கள் மாமிகளோடலாம் எங்களால் பழக முடியாது அப்படின்னு இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஏஜ் இல்லை. லாயர்ஸ்னால் லாயர்ஸோட பழகிப்பா, ஆடிட்டர்னால் ஆடிட்டரோட பழகிப்பா, டாக்டர்ஸ்னால் டாக்டர்ஸோட பழகிப்பா. ஆனால் இவர் சர்வஜன், சர்வசக்தன், சர்வஸ்மாத் பரவஸ்து, சர்வாந்தர்யாமி, ஒரு த்ருவன். த்ருவன் யாரு? சின்ன குழந்தை, 4-5 வயசு குழந்தை. அவ அப்பா உத்தானபாதன் ராஜா. ஆனால் 2 மனைவி. 2 மனைவினாலே பிரச்சனை தான். சுனீதி சுருச்சின்னு 2 மனைவி. இதெல்லாம் தத்துவம், கதை மாதிரி சொல்லிட்டு போவார்கள் நம்ம ரிஷிகள். என்ன ஃபிலாசபி, தத்துவம். அந்த ராஜாவுக்கு உத்தானபாதன்னு பேர். முதல் மனைவி சுனீதி தள்ளி வச்சுட்டான். சுருச்சி அவளுக்கு அடிமையாக இருக்கா. சுருச்சிக்கு ஒரு புள்ள உத்தமன், சுனீதி புள்ள தான் துருவன். இதில் என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு மனிதனும் நீதியை கைப்பற்றி ருச்சியை தள்ளி வைக்க வேண்டியிருக்க, சுனீதியை விட்டுட்டு சுருச்சிக்கு அடிமையாயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ருச்சினா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்திரியங்களுக்கு அடிமையான ஒரு மனிதன் நேர்மனிதன் இல்லை, உல்டாவா தலைகீழ இருக்கிற மனிதன். அதனால உத்தான பாதன் அப்படின்னு பேர். டாப்சி டர்வி.
அப்படி கீழே தலைகீழே தொங்குற மனிதன். ஏன்னா நீதியை விட்டுட்டான், சுநீதியை விட்டுட்டு முதல் மனைவியை விட்டுட்டு ருச்சிக்கு அடிமை ஆயிட்டான். எல்லாரும் உத்தான பாதர்கள் தான் நம்ம எல்லாருமே. அப்போது இந்த கதை மாதிரி சொல்லிட்டு போவா, ஆனால் அதில் நம்ம விஷயத்தை கிரகிச்சுக்கணும். அப்போ என்னாச்சு, துருவன் ஒரு நாளைக்கு அழுதுண்டே கண்ணை கசக்கிண்டு வர அம்மா சுனீதி கிட்ட, எல்லாரும் உங்கள் அப்பா யாரு அப்பா யாருங்கிற அம்மா, எனக்கு அப்பா இல்லையா அம்மா. ராஜா அவனுடைய புள்ள ஆனால் கேட்குறான். சுனீதிக்கு ஏதாவது ஒரு சமயம் சொல்லிதானே ஆகணும் குழந்தைக்கு, அம்மா அது அப்பா துருவா அழாதேப்பா, உன்னோட அப்பா ராஜா, இந்த நாட்டு ராஜா, ஆனால் அங்கே போகக்கூடாது, அந்த அரண்மனைக்கு போகக்கூடாது, சரியா? பொதுவாக ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாதானே குழந்தைகளுக்கு பண்ணணும்னு தோணும். நேர இங்கேருந்து அந்த அரண்மனைக்கு போயிட்டான். வியாதஸ்யாச்சரணம் துருவஸ்ய சவய வித்யா வித்யா கஜேந்திரஸ்ய பொதுவாக ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாதானே குழந்தைகளுக்கு பண்ணணும்னு தோணும். நேர இங்கேருந்து அந்த அரண்மனைக்கு போயிட்டான். வியாதஸ்யாச்சரணம் துருவஸ்ய சவய வித்யா வித்யா கஜேந்திரஸ்ய துருவன் நேர அந்த அரண்மனைக்கு ஜாம் ஜாம் ஜாம்னு நட போட்டுட்டு போனதும் இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் ராஜாவோட பிள்ளையாச்சே உள்ள விட்டாச்சு. உள்ள வந்தனும் இந்த உத்தான பாதன் ராஜா சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கான். துருவனுக்கும் ஒன்றும் ஆசை இல்லை, அப்பா மடியில் ஏறிண்டு அப்பாவோடைய லாலனை, அந்த ஆசை அன்பு. யாருக்குமே அப்பா அம்மாவோட அன்பு, யாருக்கும் உலகத்தில் யாருக்கு என்ன வேணும், அன்பு தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிரியம். அப்படி ஏறிக்கலான்னு போகும்போதே சுருச்சி அம்மா அங்கேருந்து வந்து கத்தினாலே பார்க்கணும். சின்ன குழந்தை தானே, இந்த குழந்தை யாருமே குழந்தைகள்கிட்ட ஒரு அன்பு காமிக்க மாட்டாளா? சுருக்குன்னு காதில் ஈட்டிய பாய்ச்சற மாதிரி கத்தினான்னு சொல்றார் தியாகராஜர். சாபத்னி மாதையோ சுருச்சிச்சே கர்ணசூல மைனமாட வீணுல சுருக்கன தாளக ஸ்ரீஹரி ಧ್ಯಾನಿಯುಜಿ ಸುಗಿವೂಪಕ ಲೇದಾಯ
ಶ್ರೀ ಅಪಾರ ತನರು ನಿಲ್ಲು ಕನಕ ರುಚಿರ ಕನಕ ವಸನ ನಿಲ್ಲು ಪಾಲುಗಾಮುನ ಶ್ರೀ ಅಪಾರ ಮಹಿಮ ತನರು ರುಚಿರ ಕನಕ ವಸನ ನಿಲ್ಲು ಕಲಗಲಿಗಿನ ಸೀತ ಕುಲುಗು ಸುರುಚಿಜೆ ಕರ್ಣಶೂಲ ಮೀನ ಮಾಟ ನೀನುಲ ಸುರು ಶ್ರೀ ಹರಿಣಿ ಧ್ಯಾನಿಲಜಿ ಸುಖೋಪಗಲೆ ದಯಡು ರುಚಿ ರುಚಿರಾಯ தியாகராஜ சுவாமியினுடைய 5 ரத்னங்கள், பஞ்சரத்னங்கள்ல 4வது ரத்னம். அடியனுடைய குரு ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் சார் சொல்லுவார், 5 பஞ்சரத்னம்னு சொல்லக்கூடாதுன்னு. பொதுவாக நமக்கு 5 பஞ்சரத்னமும் உனக்கு தெரியுமோ அப்படின்னு நம்ம கேட்டால், பஞ்சரத்னாலே 5, அதனால் 5 பஞ்சரத்னம்னா 5 × 5 25 ஆகிடும். இது 4வது ரத்னம். ஏதாவது ஒரு ரத்னம் வாசியே அப்படின்னு மகா பெரிவா லால்குடி சார்கிட்ட சொன்னாராம். அப்போ தான் ஒரு ரத்னம் வாசியன்னொடனே பட்டுன்னு அவருக்கு பஞ்சரத்னத்தில் ஒரு ரத்னம் அப்படின்னு அப்போ தான் தோணித்தான். அந்த மாதிரியா இங்கே சாபத்னி அப்படின்னா சபத்னி, சுருச்சிச்சே, சுருச்சிங்கிறவோ கர்ணசூல மைனமாட்ட வீணுல. கர்ணன்னா காதில் அப்படியே ஈயத்தை அப்படியே பூ இப்படி கொட்ட, அந்த ஈட்டியால் குத்தினா அப்படி இருக்கும், ஷூல அப்படி குத்துற மாதிரி. யாரடா நீ, எவன்டா நீ, அப்பன்னு சொல்லிட்டு மடியில் ஏறிக்கலான்னு பார்க்குறியா? அந்நியஸ்திரீ கர்ப்ப சம்பூத்தம், எவ்வளோ ஒத்திக்கு பிறந்தவோ, எவ்வளோ ஒத்தியான் மூத்த மனைவிய ராணிய இப்படிலாம் சொல்லி போய் எங்கேயாவது சுவாமிகிட்ட போய் வேண்டிக்கோ, ஆற்றுல குளத்து சாகு, அடுத்த ஜென்மாவில் என் வயத்தில் பிறக்கணும்னு வேண்டிக்கோ, அப்போ தான் உனக்கு அப்பா மடி கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கத்துவாளா? அப்படி கத்தினா. ஆனாலும் இவன் அழுதுண்டே திரும்பி சுனீதி கிட்ட போன உடனே, சுனீதி அம்மா இப்படியா சொன்னா அப்படின்னு கத்தணும் இல்லையா? அந்த சுனீதி அம்மாவோடைய சாத்வீகம் பாருங்க. நீதியாச்சே, நீதி தானே போதிப்பா. அதனால அவ சொல்றா, சொன்ன வார்த்தைகளில் எது சாரமாக இருக்கும், நம்மளை கண்டா ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா திட்டத்தில் ஏதாவது ஒரு சாரம் இருந்ததுன்னா அந்த சாரத்தை மட்டும் எடுத்துக்கோ பாத்துருவா. உங்கள் சின்னம்மா என்ன சொன்னா, சாமி கிட்ட வேண்டிக்கோன்னு சொன்னால, அது மட்டும் எடுத்துக்கோ சாரமாக. சுவாமி கிட்ட போ, பெருமாள் கிட்ட போ, நீ போய் வேண்டிக்கோ. அவர் ஒப்பில்லா அப்பன் மகாரோகோ. அங்கே ஒரு பெரிய அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் அந்த மடியில் உட்காத்தி வச்சுக்கிறதுக்கிற இடத்துல அந்த நாமம், அந்த சுவாமியினுடைய மடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாஷ்யம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். அதனால ஒப்பில்லா அப்பனுடைய மடியே உனக்கு கிடைக்கும். இந்த அப்பா மடி என்ன, உப்பிலியப்பன் மடி, அங்கே போ அப்படின்னதும் துருவன் தபஸ் பண்ணி தியானிச்சு சுகிம்பக. உடனே சுவாமி என்னது 5 வயசு குழந்தை மடியில் ஏற்றிக்கணுமா, அதுக்காக நான் வரணுமா அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அதான் நினைக்க மாட்டார்.
எந்த குழந்தைக்கு யாருக்கு 60 வயசானாலும் குழந்தை தான், 90 வயசானாலும் குழந்தை தான், 5 வயசாக இருந்தாலும் குழந்தை தான். சுவாமிக்கு எல்லாருமே குழந்தை தானே. அதனால உடனே வராரோஹோ அப்படிங்கிற அந்த வார்த்தை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வராரோஹோ மகாதபா இருக்கு இல்லையா. வராரோகோனா என்னன்னா அந்த உத்தமமான சிரேஷ்டமான மடின்னு அர்த்தம். டக்குன்னு பெருமாள் கருடன் மேலே வந்து பறந்து வந்து துருவா ஸ்ரீஹரினி தியானிஞ்சி சுகிம் பக, துருவா வந்துட்டேன் பாரு ஜெகத் பிதா வாடி கண்ணு அப்படின்னோடனே அப்படியே துருவன் போய் ஓடி போய் எந்த அப்பா அம்மாவும் கொடுக்க முடியாத வாத்சல்யத்தை கோடி மாத்திரு வாத்சல்யம் கொடுப்பான் கண்ணன். கருணை எல்லோருக்கும் பொது. அந்த சுவாமியினுடைய மடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாஷ்யம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். அதனால ஒப்பில்லா அப்பனுடைய மடியே உனக்கு கிடைக்கும். இந்த அப்பா மடி என்ன, உப்பிலியப்பன் மடி, அங்கே போ அப்படின்னதும் துருவன் தபஸ் பண்ணி தியானிச்சு சுகிம்பக, உடனே சுவாமி என்னது 5 வயசு குழந்தை மடியில் ஏற்றிக்கணுமா, அதுக்காக நான் வரணுமா அப்படின்னு நினைக்கணும் இல்லையா. அதான் நினைக்க மாட்டார். எந்த குழந்தைக்கு யாருக்கு 60 வயசானாலும் குழந்தை தான், 90 வயசானாலும் குழந்தை தான், 5 வயசாக இருந்தாலும் குழந்தை தான். சுவாமிக்கு எல்லாருமே குழந்தை தானே. அதனால உடனே வராரோஹோ அப்படிங்கிற அந்த வார்த்தை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வராரோஹோ மகாதபா இருக்கு இல்லையா. வராரோகோனா என்னன்னா அந்த உத்தமமான சிரேஷ்டமான மடின்னு அர்த்தம். டக்குன்னு பெருமாள் கருடன் மேலே வந்து பறந்து வந்து துருவா ஸ்ரீஹரினி தியானிஞ்சி சுகிம் பக, துருவா வந்துட்டேன் பாரு ஜெகத் பிதா வாடி கண்ணு அப்படின்னோடனே அப்படியே துருவன் போய் ஓடி போய் எந்த அப்பா அம்மாவும் கொடுக்க முடியாத வாத்சல்யத்தை கோடி மாத்திரு வாத்சல்யம் கொடுப்பான் கண்ணன். கருணை எல்லோருக்கும் பொது. அந்த துருவனை மடியில் ஏற்றி வச்சு உக்காத்தி வச்சு பிரகலாதனை உக்காத்தி வச்சுக்கலையா நரசிம்மர். அப்பாவே புள்ளைய வெறுத்த கதையும் உண்டு. ஹிரண்யகசிபு பிரகலாதனை வெறுத்தான். புள்ள அப்பாவை வெறுத்து ஜெயிலில் போட்ட கதையும் உண்டு. அதுதான் உக்ரசேனர் கதை. சொந்த கம்சன் புள்ள அப்பாவை ஜெயிலில் போட்டாச்சு. கட்டின கணவன் அந்த மனைவியை வெறுத்த கதையும் உண்டு. மீராபாயினுடைய கணவன் ராணாஜி விஷம் கொடுத்து கொலை பண்ண பார்த்தான். சொந்த அண்ணா தம்பியை வீட்டை விட்டு துரத்தின கதையும் உண்டு. ராவணன் விபீஷணனை உதச்சி போடான்ட்டான். ஆனால் அந்த சர்வேஸ்வரன் யாரையும் போ சீச்சி தூத்துன்னு சொல்லாமல் எல்லாரையும் வா வா வான்னு தான் கூப்பிடுவார். அதனால தான் அவருடைய கருணை பொது. அப்போ வியாதஸ்யாச்சரணம் குகன் இடத்துல ஆச்சாரம் பார்த்தாரா. துருவஸ்யச்ச வயக, துருவன் இடத்துல வயசை பார்த்தாரா. வித்யா கஜேந்திரஸ்ய கா, வித்யா கஜேந்திரஸ்ய கா, படிப்பை பார்த்தாரா. யார்கிட்ட? அந்த யானை கிட்ட. இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான்ப்பா இந்த காலேஜில் சேர முடியும். 12வது முடிச்சாதான் இந்த காலேஜ், 10வது முடிச்சாதான் 11வது, 5வது முடிச்சாதான் 6வது அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இது முடிச்சாதான் என்கிட்ட வர முடியும்னு பகவான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. அந்த கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்ரான். ஓம் நமோ பகவதே தஸ்மை, ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி யஸ்மின்னிதம் யதச்சேதம் யேனேதம் யயிதம் ஸ்வயம், யஸ்மின்னிதம் யதச்சேதம் யேனேதம் யயிதம் ஸ்வயம், யோஸ்மாத் பரஸ்மாத் ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம் புவம் ஸ்வயம் புவம், யஸ்மின்னிதம் யதச்சேதம் யேனேதம் யயிதம் ஸ்வயம், யயிதம் ஸ்வயம் யயிதம் ஸ்வயம். ஆதிபீஜாய ஆதி 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 மூலமே
ஹூஹூ கந்தர்வன், ஹாஹா கந்தர்வன். ஹாஹா ஹூஹூ அப்படின்னு பிரதர்ஸ் கச்சேரி பாடுவாளாம். கந்தர்வர்கள் தான் அங்கெல்லாம் தேவர்களில் மியூசிக் ரொம்ப சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள். விதவிதமாக ஆலாபனை பண்ணுவான். அதனால தானே காந்தர்வம்னே இந்த வித்யக்கு பேர். காந்தர்வ கலைன்னு தான் இதுக்கு பேர் சங்கீதத்துக்கு. அதனால இந்த ஹாஹா ஹூஹூ பிரதர்ஸுக்கு எப்போவுமே தான் நன்னா பிரமாதமாக பாடுறோம். நல்லா பாடுறவர்களுக்கு எப்போவுமே தான் நன்னா பாடுறோங்கிற எண்ணம் தப்பு இல்லை. மற்றவன் பாடுறதெல்லாம் சுமார் தான், ரொம்ப மோசம் அப்படின்னு தோணும். அதனால ஒரு சமயம் ஏரிக்கரையில் குளிச்சுட்டே இருக்கேன். இந்த பக்கம் இக்கரையில் ஊஹு கந்தர்வன், அக்கறையில் தேவலர்னு பின்பாட்டு பாடுறவர். பின்பாட்டு பாடுறவர் தானே, நாங்கள்லாம் முன்பாட்டு பாடுறவா. முன்பாட்டு என்ன பின்பாட்டு என்ன? பாட்டில் முன்பாட்டு என்ன பின்பாட்டு என்ன? பாட்டை அவனை நினச்சிட்டு நல்லவனாக இருந்தால் அந்த எதுக்கு பாடுறோம் எதுக்கு ஆடுறோம் எல்லாமே நம்மளோட மனதை உயர்த்திக்க தானே. அந்த டெஸ்டினேஷன் அது எங்கே, எந்த பயணத்தை நோக்கி தானே. அவன் பின்பாட்டு பாடுறவன்னு இவன் பின்னாலேயே போய் பின்பாட்டு பாடுறவர் இல்லையோ, அதனால பின்னாலேயே போய் அந்த ஏரிக்கரையில் முதல்ல மாதிரி அப்படியே முழுகிண்டே போய் லபக்குன்னு அவருடைய காலை பிடிச்சி இழுத்ததும் தேவலர் பாவம் ஹாரிகி ஸ்நானம் குளிச்சுன்னு இருக்கிறவர் திடீர்னு தூக்கி வாரி போட்டது. யாரு முதல்ல காலை இழுக்கிறதோன்னு நினச்சிட்டு முதல்ல காலை இழுக்கிறது பார்த்தா ஹூஹூ. அட ஹூஹூ, நீயா? முதல்ல செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. கஷ்டப்பட்டு மனுஷன் முதல்ல மாதிரி பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறியே. ஈஸியாக முதலையாவே இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாமேன்னு பார்த்தானா முதலே போயிட்டார். மகான்கள்லாம் அபச்சாரப்படலாமா? ஜோக்கா ஏதாவது ஒரு சாபம் பண்ணா கூட சபிச்சா கூட அவ்வளோதான். நல்லபடியாக பாடுறோன்னு தான் நினச்சிண்டு மற்றவர்களை கிண்டல் பண்ணின அந்த கர்வத்தாலே முதலையாக போயிட்டான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன மாதிரி பாட முடியுமான்னு இவனுக்கு பக்தியோலையோ, என்ன மாதிரி பக்தி பண்ண முடியுமா? பக்திங்கிற இந்த சொல்லு நம்ம எல்லாருமே இப்போ ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? எதுக்கு வேணா பக்தி எது பக்தி இல்லைன்னே புரியாத அளவுக்கு எதுவுமே நம்ம ரொம்ப ஃபால்ஸ் ஆகிட்டோமா, ஹிப்போக்ரிட்டிக் ஆகிட்டோமாங்கிற அளவுக்கு தெளியலேரு ராம பக்தி மார்க்கமுனுங்கிறார் இல்லையா தியாகராஜர். அப்போது இந்திரத்யும்னன்னு ஒரு பாண்டியராஜா என்ன மாதிரி ஒரு பக்தன் உண்டா அப்படின்னு நினச்சிட்டு பக்தியை யார் நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அந்த குரு அகஸ்தியர் வரார், எழுந்துக்கவே இல்லை. பக்தியில் கூட இந்த மாதிரி கர்வம் வருமா என்ன? வருமா. பக்தியிலையும் 3 விதம் உண்டு, சத்வம் ரஜசு தமஸ். அதனால்தான் தியாகராஜ சுவாமி சுத்த சாத்வீக பக்தி பிச்சமீயவே சத்வ பக்தி கொடு எனக்குன்னு மெனக்கட்டு அப்ஜெக்டிவ் போடுறார். ராவணன் பக்தி பண்ணானே அப்படின்னா ராவணன் என்ன பக்தி பண்ணான்? சிவனையே கைலாசத்தோட சேர்த்து கீழே தள்ள பார்த்தான். அவன் சிவபக்தன் எல்லாரும் கொண்டாடுறா. எனக்கு புரியவே இல்லை. சிவனையே கீழே தள்ளணும்னு பார்த்தான், முடியலைன்னு உடனே என்னால் முடியலன்னு இந்த பாலிடிக்ஸ்லாம் ஜெயிக்க முடியலன்னா ஜெயிச்ச கட்சியில் போய் சேர்ந்துப்பா இல்லையா, அதுதான் அவன் பண்ணினான். அதனால அவன் பக்தி எல்லாம் உண்மை சத்துவ பக்தியை தான் பக்தியாக கன்சிடர் பண்ணணும். இது ரஜோ பக்தி, தமோ பக்தி எல்லாம் பக்தி கிடையாது. சுத்த சாத்விக பக்தி பிச்ச மீயவே சங்கராபரண கீர்த்தனம். அது மாதிரி இந்த இந்திரத்யும்னன் எழுந்துக்கலன்னதும் குரு அகஸ்தியர் சொன்னார், மதம் பிடிச்சி கிடக்கியப்பா, மதம் பிடிக்கக்கூடிய ஜந்து மனுஷன் இல்லை யானை தான். அதனால மதம் பிடிக்கக்கூடிய ஜந்துவாகவே போக கிடவும். பார்த்தா கஜேந்திரன்கிற யானை. இந்த 2 பேருக்கு கர்வம் வந்தது, 2 பேருமே ஜந்துக்களா போயிட்டா. மனுஷன் வந்தா மதம் பிடிக்க கூடாது இல்லையா? ஒருத்தன் யானையா போயிட்டான், ஒருத்தன் முதலையா போயிட்டான். பார்த்தார் கண்ணன் கருணை. இப்போ 2 பேரோட சாப விமோச்சனம் பண்ணி ஆகணும். 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு லீலை பண்ணி, அதுதான் கஜேந்திர மோட்சம். இந்த முதல்ல தேவலர் காலை பிடிச்சதுக்கு சாபம் ஆச்சோ இல்லையோ, இப்போ இன்னும் ஒரு பாகவதர் காலை பிடிச்சாதான், பக்தன் காலை பிடிச்சாதான் சாபத்திலேருந்து நீங்கும். இந்திரத்யும்னன் என்னதான் இருந்தாலும் பக்தன் தானே. அதனால இந்திரத்யும்னன்கிற கஜேந்திரன் காலை பிடிக்க வச்சு, இந்த இந்திரத்யும்னனுக்கு நீ ராஜா நினைச்சுண்டு பவர்ஃபுல் நினைச்சியே, உன் கையில எதுவுமே இல்லை பார் அப்படின்னு உணர்த்தி ஒரு துதிக்கையாலேயே கையில ஒண்ணுமில்லாத உடனே பிளிரினா. அந்த ஸ்துதி தான் ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் ஆதி மூலமே அப்படின்னு
பிளிரினான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆதி பீஜாய புருஷாய ஆதி பீஜாய பரேஷாய அபிதேமஹே. அந்த கஜேந்திரனுக்கு என்ன வித்யா இருந்ததுன்னு அடிச்சுண்டு அந்த கருடன் மேல பறந்து கஜராஜ பூஜித பதம் கஜராஜ பூஜித பதம் கஜராஜ பூஜித பதம் கோவிந்தம் ராஜகோபாலம் பஜேஹம் ரமாலோலம் ராஜகோபாலம் பஜேஹம் ரமாலோலம் ராஜகோபாலம் பஜேஹம் ரமாலோலம் ராஜகோபாலம். तेजोमय मोहनकरं तेजोमय मोहनकरं दिव्याम्बरादिदरं तेजोमय मोहनकरं दिव्याम्बरादिदरं गजराज पूजितपदं गुणिजननत गोविन्दं गजराज पूजितपदं गुणिजननत गोविन्दं राजगोपालं भजेऽहं रमालोलं राजगोपालं. नारदादि कृतभजनं नारदादि कृतभजनं नारायण युतसदनं नारदादि कृतभजनं नारायण युतसदनं हरिद्रानादि हरिद्रानदि निरतं हरिपावरं पारिजाततरुमूलं गरि सरि ग पारिजाततरुमूलं सदा पगरि पारिजाततरुमूलं गपरि गस सरे गपरि जात तरुमूलं रे गद रे ग सरे गपरि जात तरुमूलं सरे गपद सद मगरे सरे गपरि जात तरुमूलं गरे सरे गपरि जात तरुमूलं रे गद पद रे गद पद रे गप गप सरे रे गद गरे रे भज गद बस गपरि जात तरुमूलं सरे गपद सद गपरि ग सरि द सरे गपरि जात तरुमूलं गपरि ग सद गपरि दा गपरि ग स पद गपरि ग ग सरि द स पद गपरि ग सरि गपरि जात पद स गट्टे सदा ब गट्टे सदा ब गरि
गोपालं भजेऽहं रमालोलं राजगोपालं இப்படி வியாதஸ்யாச்சரணம் துருவஸ்ய ச வயஹ வித்யா கஜேந்திரஸ்ய கா என்று அந்த பகவான் வேடுவனிடத்துல ஆச்சாரம் குலம் கோத்திரம் பார்த்தாரா? கட்டிண்டார் இல்லையா, நீ என்னோட தோழன்னு சொன்னார் இல்லையா. துருவனிடத்துல வயசை பார்த்தாரா? அவனை போய் மடியில உக்காத்தி வச்சுக்கலையா? அந்த கஜேந்திரன் கூவினதுமே அங்கேந்து கருடன் மேல பறந்து சக்கரத்தை எடுத்து அந்த முதலையோடைய கழுத்தை அறுத்து ஹூஹூ கந்தர்வனை சாப விமோசனம் பண்ணி கஜேந்திரன் துதிக்கையை பிடிச்சு கஜேந்திரனுக்கு மோட்சமே தரலையா? ஒரு யானையை கூட மதிச்சு வரலையா? கண்ணன் கருணை எல்லோருக்கும் பொது என்கின்றத இந்த முதல் பாகத்துல அனுபவிச்சோம். அடுத்தது 4 கதையை அடுத்த பாகத்துல அனுபவிப்போம். ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள் வழங்கிய கண்ணன் கருணையின் முதலாம் பகுதியை இன்றைய தினம் நாம் ரசித்தோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன்.